أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி தந்த குர்ஆன் என்ற இந்த வேதம் அகில உலகத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய வேதமாகும். இந்த வேதத்தில் அல்லாஹ் தனது ரசூலின் மூலம் இந்த உலகிற்கு என்னவெல்லாம் சொல்ல நினைத்தானோ அவற்றை சரியாக நிறைவாகவே கொடுத்திருக்கின்றான். அதனால்தான் குர்ஆன் என்பது மக்களின் கைப்புழக்கத்திற்கு வந்து 1450 ஆண்டுகள் அல்லது 1500 ஆண்டை நெருங்கும் இந்த காலகட்டத்தில் கூட அதனுடைய வீரிய வழிகாட்டல் தினந்தோறும் புத்தம் புதிதாக மக்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது ரசூலுக்கு பல்வேறு விஷயங்களை எடுத்துச் சொல்கின்றான். அதிலே குறிப்பாக ஏற்கனவே வாழ்ந்த நபிமார்களை எடுத்து கூறி அந்த வரலாறுகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கின்றான். அதற்கான காரணத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அதாவது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் தங்களுடைய தப்லீகை தொடங்கிய அந்த நேரத்தில் அவர்கள் பெற்ற அந்த அனுபவங்கள், எதிரிகளால் பெற்ற துன்பங்கள், அவர்களும் அவர்களின் சகாபாக்களும் அடைந்த அந்த கடும் பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். அவர்கள் தனது இந்த அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை ஏற்று இந்த பணியை மேற்கொண்ட அந்த நேரத்தில் எதிரிகளின் தொல்லைகளும் துயரங்களும் அவரை வாட்டி வதைத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில், நபியே ரசூலே, நீங்கள் இப்படி ஒரு வேதனையை படுவது என்பது ஏதோ நீங்கள் மட்டும்தான் புதிதாக இந்த வேலையை செய்யும்போது அனுபவிக்கிறீர்கள் என்பதல்ல. உங்களுக்கு முன்னால் வந்து சென்ற 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அனைவருக்கும் இந்த துன்பங்கள் ஏற்படத்தான் செய்தன. அவர்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட சிரமங்களை சந்தித்து தான் தங்களுடைய தப்லீகை செய்து முடித்தார்கள். எனவே இது உங்களுக்கொன்றும் புதிதாக நடப்பதல்ல, முன்வந்த எல்லா நபிமார்களுக்கும் நடப்பதுதான் என்று அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் படுத்துவதற்காக சில நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் எடுத்து கூறுகின்றான். மேலும் இந்த பூமியில் வந்த நபிமார்கள் அனைவரும் அவர்களின் எதிரிகளால் மிக துன்பம் அடைந்தது என்பது நாம் வரலாறுகளிலே காணக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. எந்த ஒரு நபியும் தன் சமூகத்தால் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்டதாக காணப்படவில்லை. மாறாக அவரை எதிர்த்து நின்றவர்களின் தொல்லைகளும் துயரங்களும் அவர்களை பாதித்ததைத்தான் நாம் காண முடிகிறது. ஏனென்று சொன்னால், இந்த மார்க்கத்தை அவ்வளவு எளிதில் இந்த பூமியில் பரப்பிவிட அந்த எதிரிகள் விட்டவர்களாக இல்லை. அதனால் இந்த துன்பங்களை அந்த நபிமார்கள் சுமக்க வேண்டியும் சந்திக்க வேண்டியும் அதை தாங்க வேண்டிய நிலையில் இருந்தது. அதுவும் கூட அந்த நபிமார்கள் ஒவ்வொருவரும் தமது வட்டார அளவில், தமது மொழி ஆதிக்கம் உள்ள அளவில் அல்லது தனக்கு விதிக்கப்பட்ட எல்லை என்னவோ அந்த எல்லை வரையறையில் அந்த நபிமார்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அதற்கேற்றவாறு தான் அவர்களுக்கெல்லாம் அப்பகுதியில் இருந்து மட்டும்தான் எதிர்ப்பு கிளம்பியது, பிரச்சனைகள் வந்தது. ஆனால் இறுதி நபியான ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகளாவிய அனைவருக்குமான திருத்தூதராக வந்தவர்கள், எல்லா மக்களுக்கும் வந்தவர்கள். இது ஒரு முக்கிய காரணம். இன்னொரு காரணம், முந்தைய நபிமார்கள் எல்லாம் அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்கள் வாழ்ந்த வரையிலும் அந்த நபியாக இருந்து அவர்கள் செயல்பட்டார்கள். அதுவரை தான் அவர்களுடைய பிரச்சாரம். ஆனால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுக்கும் பிரச்சாரமோ அவர்கள் வாழும் காலத்தில் இந்த உலக பூமி பந்தின் மேல் எவரெல்லாம் வசித்தார்களோ அவ்வளவு பேருக்கும் சென்று சேர வேண்டிய செய்தியாக இருந்தது.
மேலும் அந்த ரசூல் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு பிறகு வரக்கூடியவர்கள் கியாம நாள் வரையிலும் தொடர்ந்து வரக்கூடிய பல்லாண்டு காலம் வரக்கூடிய அந்த மக்களுக்கு அவர்கள்தான் தூதர். இறுதி கியாம நாள் வரும் வரையிலும் அந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நபியாக ஏற்க வேண்டும், ரசூலாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தபோது இதை இமாம் ஷாராவி முகமது முத்தவல்லி ஷாராவி அவர்கள் தஃப்சீர் ஷாராவியிலே இதை ஒப்பிட்டு பேசும்போது சொல்கிறார்கள், முந்தைய நபிமார்கள் தாம் கொண்டு வந்த அந்த தீனுடைய வீரியம் எந்த எல்லைக்குள் இருந்ததோ, எந்த அளவிற்கு இருந்ததோ அந்த அளவிற்கு மட்டுமே அவர்கள் பிரச்சனைகளை சந்தித்தார்கள். ஆனால் ரசூல் அவர்களே, நீங்கள் சர்வ உலகத்திற்கும் அனைத்துலகிற்கும் ரசூலாக வந்திருப்பவர்கள். மேலும் நீடித்ததொரு காலம், கியாம நாள் வரும் வரையிலான காலம், அவ்வளவு பெரிய காலத்திற்கு நீங்கள் ரசூலாக வந்திருப்பவர்கள். எனவே அந்த ஏற்கனவே வந்த நபிமார்கள் தமக்கு எந்த அளவிற்கு பிரச்சாரம் செய்தார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் துன்பத்தை சந்தித்தார்கள். அவர்களுக்கான எல்லை எந்த அளவிற்கு இருந்ததோ அந்த அளவு மட்டுமே அவர்கள் துன்பத்தை சகித்தார்கள், சுமந்தார்கள். ஆனால் ரசூலே, நீங்கள் இறுதி கியாம நாள் வரைக்கும் இருப்பவர்கள். உங்களுடைய அந்த பிரச்சாரம் அவ்வளவு காலம் நீடிக்க வேண்டியிருக்கிறது. எனவே அதற்கு தக்கவாறு மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு வந்தணுகும் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்து சொல்லி, அதை ஆற்றுப்படுத்துவதற்காகத்தான், அதனை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு படிப்பினை அளித்து அதன் மூலமாக உறுதிப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் இங்கே முந்தைய நபிமார்களில் சிலரை மட்டும் எடுத்து குர்ஆனில் சொல்லுகின்றான். ஒரு கேள்வி, 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்திருக்க அவர்களில் ஒரு சிலரை மட்டும் குர்ஆன் சொல்லுகிறதே, மற்றவர்களை பற்றி ஏன் பேசவில்லை என்று கேட்டால், முதலில் ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் என்பது வரலாற்று புத்தகம் அல்ல. அதில் எல்லோருடைய வரலாறையும் எடுத்துச் சொல்வது நோக்கமும் அல்ல. அது அல்லாஹ்வின் ஏற்பாடு. அந்த அல்லாஹ் தனது ரசூலுக்கும் அந்த ரசூலை பின்பற்றும் உம்மத்திற்கும் படிப்பினையாக எதை கொடுக்க நாடுகின்றானோ அந்த அளவிற்கு மட்டும் எடுத்து சொன்னால் போதும் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து கொடுத்திருக்கின்றான். குறிப்பாக 25 நபிமார்களை மட்டும் அல்லாஹ் அங்கே நமக்கு எடுத்துச் சொல்கின்றான். இது குறித்து அல்லாஹ் சொல்லும்போது சூரத்துன் நிசா 164ஆம் வசனத்தில், வருசுலன் கத் கஸஸ்னாஹும் அலைக்க மின் கப்லு வருசுலன் லம் நக்ஸுஸுஹும் அலைக்க வகல்லமல்லாஹு மூஸா தக்லீமா என்று சொல்கின்றான். நபியே, உங்களுக்கு முன் வந்திருந்த நபிமார்களின் சிலரை வரலாற்றை உங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றோம். இன்னும் அப்படி வந்தவர்களில் பலரை உங்களுக்கு நாம் சொல்லவும் இல்லை என்று இந்த வசனத்தில் சொல்லுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி குர்ஆனில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த நபிமார்களுடைய எண்ணிக்கை 25. அவர்களுடைய பெயர்களை மட்டும் நாம் அறிவோம். மற்றவர்களில் சில பேரை அறிந்தாலும் அது குர்ஆனில் இல்லாத பெயர்கள். அல்லாஹ் சூரத் அன்ஆமிலே நபிமார்களின் பெயர்களையெல்லாம் ஒரு வசனத்தில் பட்டியலாக கொண்டு வந்து பேசுவான். வதில்க ஹுஜ்ஜத்துனா ஆதைனாஹா இப்ராஹீம அலா கௌமிஹி நர்ஃபஉ தரஜாத்திம் மன் நஷா இன்ன ரப்பக ஹகீமுன் அலீம் வவஹப்னா லஹு இஸ்ஹாக வயஅகூப குல்லன் ஹதைனா வநூஹன் ஹதைனா மின் கப்லு வமின் ذُرِّيَّتِهِ தாவூத வசுலைமான வஅய்யூப வயூசுஃப வமூஸா வஹாரூன வகذلك نجزي المحسنين وزكريا ويحيى وعيسى وإلياس كل من الصالحين وإسماعيل واليسع ويونس ولوطا وكلا فضلنا على العالمين என்று அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தில் சொல்லுகின்றான். இது சூரத் அன்ஆமின் 83ஆம் வசனத்திலிருந்து 86ஆம் வசனம் உடைய 3 வசனங்கள். இதிலே அல்லாஹ் 18 பேர்களை இங்கே சொல்லுகின்றான். நபிமார்களுடைய பெயர்களில் 18 பேர்களை இதிலே வரிசைப்படுத்தி சொல்லுகின்றான். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்ததாக இஸ்ஹாக், யாக்கூப், நூஹ்,
தாவூத், சுலைமான், ஐயூப், யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ், இஸ்மாயில், வல்யசா, வ யூனுஸ், வ லூத் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதில் 18 பேர்களை அல்லாஹ் வரிசைப்படுத்துகின்றான். இவை அல்லாது வேறு பல வசனங்களிலே அல்லாஹ் சொல்லும்போது 7 பேர்களை அங்கே எடுத்து சொல்லுகின்றான். 8 பேர்களை இங்கே சொல்லுகின்றார். மேற்கண்ட வசனத்திலே 17 பேர்கள் இருக்கிறார்கள். மீதமுள்ள 8 பேரை வெளியிலே பல வசனங்களிலே சொல்கின்றான். அவர்கள் இத்ரீஸ், ஹூத், ஷுஐப், சாலிஹ், வ தில்கிஃபில், வ ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இவர்களோடு சேர்த்து 24 நபிமார்கள், இறுதி தூதராக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து 25 என்று நிறைவடைகிறது. அருமைக்குரியவர்களே, இப்படி ஒரு பட்டியலை அல்லாஹ் கொடுத்து அந்த பட்டியலில் உள்ள நபிமார்களில் சிலரை மிக அதிகமாக குர்ஆனிலே நினைவு கூர்ந்து பேசியும் சிலரை குறித்து சில விஷயங்களை எடுத்து சொல்லியும் அல்லாஹ் தன்னுடைய அந்த செய்திகளை எடுத்து சொல்கின்றான். குறிப்பாக இதிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பல்வேறு விஷயங்களை குர்ஆனில் அதிகம் எடுத்து சொல்வான். இன்னும் அதிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தனித்துவமான ஒரு இடத்தை கொடுத்து அவர்களின் வரலாற்றை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுதாரணமாக தருகின்றான். மேலும் அந்த இப்ராஹிம் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான தொடர்பில் ஏற்படுத்தி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல் வழியாகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் என்பதையும் புலப்படுத்தி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை பல்வேறு இடங்களிலே மிக தெளிவாக அதை எடுத்து சொல்கின்றான். அதிலே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டிருந்த ஆழமான ஈமான், அல்லாஹ் சொன்னால் அதை அப்படியே செய்வேன் என்ற அந்த நிலை, அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதை மீறவே மாட்டேன் என்ற கடுமையான அந்த பிடி, இப்படியாக அவருடைய தியாகம் மிக வலுவானது. அவற்றையெல்லாம் அல்லாஹ் எடுத்து கூறி இந்த ரசூலுக்கு படிப்பினையாக ஆக்குகின்றான். குறிப்பாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்வதுதான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகான நல்ல படிப்பினையாக அமைந்திருக்கிறது என்பதை இங்கே நாம் அந்த ஒன்றை மட்டும் குறிப்பிடுவதற்கு நாடுகின்றோம். நிறைய இருந்தாலும் கூட இந்த ஒன்றை மட்டும் நாம் எடுத்துக்கூற விரும்புகிறோம். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரலாற்றை தனது ரசூலுக்கு எடுத்து சொல்லி முன்வாழ்ந்த சமூகத்தில் நடந்தவைகளை அப்படியே காட்சிப்படுத்தி அதன் மூலம் அல்லாஹ் தனது வல்லமையை நிலைநாட்டுவதுடன் தன்னையும் தனது ரசூல்களையும் ஏற்காதவரை என்ன செய்திருக்கிறான் என்ற படிப்பினையை நமக்கு எடுத்துரைக்கின்றான். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அதை அல்லாஹ் எடுத்து கூறி மக்களின் சிந்தனைக்கு கொண்டு சென்று அதன் மூலம் தனது மார்க்கம் குறித்த ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறான். அதற்காகவே அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நல்லோர்களின் உதாரணங்களை எடுத்து கூறி வருகிறான். அந்த வகையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்று தரவுகளை கொண்டு வந்து இங்கே நமக்கு காண்பிக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆரம்ப காலத்தில், அதாவது அவருடைய வாலிப காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட சோதனைகளில் ஒன்று, அவரை நெருப்பு குழியில் போட்டு உயிரோடு எரித்து கரிக்க முனைந்த நிகழ்வு. அதை கூறலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாலிப பருவத்தில் தனது வாழ்வில் நிறைய மேம்பாடுகளை கொண்டு வர வேண்டும், நிறைய ஏதேதோ செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் வேட்கையும் கொண்டிருந்த நேரம் அது. அப்படிப்பட்ட எண்ணம் இருந்த அவருடைய வாழ்க்கையை முடித்துவிடும் சூழல் கொண்ட இந்த நெருப்பு குண்டத்தில் அவரை தூக்கி போட்ட நிகழ்வு என்பது அந்த இப்ராஹிம் அவர்களுக்கு மிக பெரும் சோதனையாக அமைந்தது. அந்த விஷயத்தை அல்லாஹ் இங்கே குர்ஆனில் எடுத்துக்கொள்கின்றான். அதை இமாம் ஷாராவி அவர்கள் தெளிவாக அந்த விஷயத்தை சுருக்கமாக மிக அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குழியில் போட வேண்டும் என அவர்கள் முடிவு செய்தனர். பெரும் குழி தோண்டப்பட்டு அதில் நெருப்பு உண்டாக்கப்பட்டு பல நாட்கள் அணையாமல் தீக்கங்குகள் எரியும் வகையில் அது தயார் செய்யப்பட்டது.
பிறகு அக்குழியின் மையப்பகுதியில் இப்ராஹீமை கொண்டு சேர்த்தனர். சுற்றிலும் நெருப்பு சூழ குழியின் நடுவில் அவர் போடப்பட்டார். அந்நெருப்பை அணைக்க வானம் மழையை பொழியவில்லை. நடப்பதெல்லாம் அம்மக்களின் விருப்பப்படியே நடக்கவிடப்பட்டது. நமது செயல்கள் தடுக்கப்படவில்லை என்று அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளத்தக்க ஆதாரங்களாக அவை அங்கே அமைந்திருந்தன. அங்கே அந்த நெருப்பு குண்டம் என்பது கோரத்தாண்டவத்தின் கொடூர முகமாக கொழுந்துவிட்டு விண்ணோக்கி எரிந்து கொண்டிருக்கும் தீக்குண்டத்தை கண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. அந்த மக்கள் தன்னை கொல்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். இது அல்லாஹ்வின் நாட்டம். என்ன நடந்தாலும் அல்லாஹ்வின் உத்தரவு என்னவோ, விருப்பம் என்னவோ அது நிகழட்டும் என்ற துணிவில் அங்கே இருந்தார். அந்த தீயை அணைத்துவிட அவர் மழை பொழிவு எதையும் செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை. எதுவும் நிகழவில்லை. நெருப்பு இயல்பாக என்ன செய்து கொண்டிருக்குமோ அவை அனைத்தும் அங்கே நிகழ்ந்து கொண்டுதான் இருந்தன. அவர்கள் தமது திட்டம் வெற்றி பெறுகிறது என்பதை கண்ணெதிரே காணும் வகையில் எல்லாமே சுமூகமாக அவர்கள் விரும்பியது போல் நடந்தன. அதாவது இந்த இப்ராஹிம் அல்லாஹ்வின் தூதராக இருந்தால் இங்கே அவரை அந்த அல்லாஹ் காப்பாற்றிவிடக்கூடும். ஒருவேளை அப்படி நடந்துவிடுமோ என்ற அச்சமும் அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது. ஆனால் அவர் அல்லாஹ்வின் தூதர்தான். ஆனால் காரியங்களை ஒட்டி என்னவெல்லாம் நிகழ வேண்டுமோ அத்தனையும் அல்லாஹ் அங்கே நிகழ வைத்தான். அதனால் நெருப்பு என்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலையை தெளிவாக செய்தது. கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு தகித்து கொண்டு எரிந்து கொண்டிருந்தது. இப்படி இருந்த நிலையிலே அந்த நெருப்பு குண்டத்தில் அவரை தூக்கி எறிவதற்கான அனைத்து வேலைகளும் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் எப்படி அங்கு நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிவது? அது அவர்களுக்கு முடியவில்லை. எனவே அதற்காக கவன் என்று நாம் சொல்லக்கூடிய அரபி மொழியிலே மென்ஜனிக் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஊஞ்சல் போல எடுத்து மேலே கட்டி வைத்து வேகமாக முன்னெடுத்து விட்டால் பின்னே எடுத்து விட்டால் முன்னே தூக்கி வீசும் ஒரு இயந்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. அதை வைத்து அவரை அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்தார்கள். இப்போது அந்த நெருப்பு அங்கே சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது, தகித்து கொண்டிருக்கிறது. அருகில் கூட செல்ல முடியவில்லை. அப்படி ஒரு நெருப்பு குண்டத்தில் நபி இப்ராஹிம் அவர்கள் போடப்பட்டார். இதை அனைத்தையும் அவர்கள் அங்கே காண்கின்றார்கள். என்ன இது? அல்லாஹ்வின் தூதர் ஒருவர், அல்லாஹ்விற்கு நெருக்கமான ஒருவர், அவர் இப்படி தூக்கி வீசப்படுகிறார். அல்லாஹ் எதுவும் செய்யவில்லையா? அது ஒவ்வொன்றும் அதன் இயல்பிலே தம் வேலையை செய்து கொண்டிருக்கின்றனே, என்ன ஆகும் இப்ராஹிம் நிலை? இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அல்லாஹ் ஒன்றை மட்டும் செய்தான். அதிகம் அலட்டிக் கொள்ளவில்லை, பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை. அவன் சொன்னது, அந்த அல்லாஹ் செய்தது ஒரே ஒரு வேலையை மட்டும்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்படும் போது ஒரு துஆவை ஓதியதாக காபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த செய்தியை இமாம் முஹம்மது முத்தவல்லி ஷாராவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தப்சீர் ஷாராவிலே பதிவு செய்கின்றார். அந்த துஆ லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக ரப்பில் ஆலமீன் லக்கல் ஹம்து வலக்கல் முல்க் லா ஷரீக லக் என்று ஓதிக்கொண்டார். இந்த ஒரு துஆவை மட்டும்தான் ஓதிக்கொண்டார். பிறகு அவரை தூக்கி அங்கே போட்டுவிட்டார்கள். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே சென்று வீழ்ந்தார். என்ன ஆனது? அல்லாஹ் அவருக்காக ஒரே ஒரு ஆணையை மட்டுமிட்டான். அந்த நெருப்புக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். ஒரே ஒரு உத்தரவு, வேறு எதுவும் செய்யவில்லை. அந்த ஒன்றை மட்டும்தான் செய்தான். யா நாரு கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு இதம் தரும் குளுமையாக மாறிவிடு என்று அறிவித்தான். அப்படியே நெருப்பு ஆனது. நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்ட அவர்கள் என்ன நடந்தது என்று எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே நெருங்கி சென்று பார்த்தபோதுதான் தெரிகிறது, நெருப்பு குழிக்குள் போடப்பட்ட இப்ராஹிம் ஒன்றுமே ஆகாமல் அங்கே பசுஞ்சோலையில் அமர்ந்திருப்பது போல் அமர்ந்து கொண்டிருக்கின்றாள். இதை கண்ட அவர்களுக்கு
என்னென்னமோ தோன்றிவிட்டது. என்ன நடந்தது? எப்படி இது சாத்தியம்? இவ்வளவு பெரிய நெருப்பிலே கோரத்தாண்டவமாடிய நெருப்பில் தானே நாம் வீசினோம். என்ன ஆனது? ஏன் அவர்கள் கரிக்கப்படவில்லை என்று அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இதிலே ஒரு விஷயம், நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்ட போது அவரிடத்திலே காற்று கேட்டது, இன்னும் மழை கேட்டது, இன்னும் பல படைப்புகளும் அவரிடத்திலே கேட்டன. நாங்கள் உதவட்டுமா? காற்று நான் வேகமாக வீசி இந்த நெருப்பை அணைக்கட்டுமா என்று கேட்டது. மழை நான் பொழிந்து நீரை கொட்டி இந்த நெருப்பை அணைக்கட்டுமா என்று கேட்டது. இன்னும் பல்வேறு படைப்புகள் இப்படி கேட்டபோதும் அவர் ஒன்றை சொன்னார், எனக்கு வேண்டாம், உங்களுடைய உதவி எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். ஒரு கட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நேரில் அவரிடத்தில் கேட்கின்றார், யா நபியுல்லாஹ் இப்ராஹிம் அவர்களே, உங்களுக்கு நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்டார். அப்போது அதற்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த உதவி உம்மிடமிருந்து என்று சொன்னால் எனக்கு வேண்டாம். இதை கேட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிற்கு ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கூட இவர் இப்படி சொல்லுகின்றாரே. அவர் சொல்லுகின்றார், ஜிப்ரீல் சொல்லுகின்றார், அப்படியானால் உங்கள் ரப்பிடத்திலே நீங்கள் உதவி தேடுங்களேன். அதற்கு இப்ராஹிம் சொல்லுகின்றார், ஏன்? நான் கேட்பதை விட என் ரப்பு என்னை அறிந்திருக்கிறானே என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு திடமான ஈமான், உறுதியான ஈமான், அதைத்தான் அல்லாஹ் இங்கே சோதித்தான். இது வாலிப வயதில் நடந்தது. அதுவே அவரது கடைசி நேரம், அவருடைய வயதின் கடைசி நேரம். அது 85 86 வயதுகளை தாண்டிய நிலையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு கனவு தோன்றுகின்றது. அந்த கனவிலே தன் மகனை அறுத்து பலியிட அவர் கனவு காண்கின்றார். அது அல்லாஹ்வின் உத்தரவு என்று நினைக்கின்றார். அதை நிறைவேற்றுவதற்கும் துணிகின்றார். அல்லாஹ்வுடைய உத்தரவென்றால் நிறைவேற்ற வேண்டியது தானே, அதுதான் அவர் மனநிலை. இந்த நேரத்தை சற்றே நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டது போது கூட அவருக்கு இளம் வயது, எனவே அவர் துணிந்து நின்றார். ஆனால் இது முதுமை பருவம். தன் மகனின் தேவை தனக்கு இருக்கிறது. மகனின் உதவி கொண்டு வாழ வேண்டிய நிலையில் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே தன்னுடைய மகன் தனக்கு வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த மகனை அறுத்து பலியிடு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போது என்ன செய்வது? வெறும் கனவு தானே, வஹி ஒன்றும் வரவில்லையே, இதை தூதர் எவரும் சொல்லவும் இல்லையே, பிறகு என்ன இது என்று கேட்டால், நபிமார்களுக்கு வரும் கனவு அது வஹியுடைய அந்தஸ்தை பெறக்கூடியது என்பதால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை புரிந்து கொண்டு தன் மகனிடத்திலே கேட்கின்றார்கள், மகனே, நான் ஒரு கனவு கண்டேன், என்ன செய்ய? யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பஹுக், உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் என் கனவிலே கண்டேன் என்று தன் மகனத்திலே சொல்லுகின்றார். மேலும் சொல்லிவிட்டு அவரிடத்திலே ஆலோசனை கேட்கின்றார். ஃபன்துர் மாதா தரா, உன் கருத்து என்ன சொல் என்று கேட்கின்றார்கள். அதாவது, மகனே, உனக்கு அதை வாங்கித் தருகிறேன், இதை வாங்கித் தருகிறேன் என்று ஏதும் சொல்லவில்லை. சொல்லும் விஷயம் என்ன? உன்னை அறுத்து பலியிட வேண்டும், உன் கழுத்தை அறுத்து பலியிட வேண்டும், அதற்கு நீ ஒப்புக்கொள்கிறாயா என்று கேட்கின்றார். அந்த மகன் சொல்லுகின்றார், கால யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என் தந்தை அவர்களே, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்கள், என்னை பொறுமையாளராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் சொன்னார். இங்கே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகம் மட்டுமல்ல, அவரது மகனின் தியாகமும் அளப்பரியது. தந்தை அல்லாஹ்விற்கு எப்படி கட்டுப்பட்டாரோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இவரும் அதற்கு கட்டுப்படுகின்றார். அல்லாஹ் அதை சொல்லுகின்றான், ஃபலம்மா அஸ்லமா, அந்த இருவருமே கட்டுப்பட்ட போது வத்தல்லஹு லில் ஜபீன், அவரை முகம் குப்புற கீழே கிடத்தினார், அறுப்பதற்காக கிடத்தினார். இறுதி கட்டம் அது. அந்த தருணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கே அறுத்து விடுவாரோ என்ற அந்த கடைசி நிமிடத்தில் அங்கே அல்லாஹ் அழைக்கின்றான், வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம் கது சத்தக்தர் ருயா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நபி இப்ராஹிம் அவர்களே, உங்கள் கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள்,
நல்லவர்களுக்கு நல்லறம் செய்பவர்களுக்கு நாம் இப்படித்தான் நற்கூலி கொடுக்கின்றோம் என்று கூறி அந்த இப்ராஹிமிற்கு பகரமாக ஒரு ஆட்டை பலி கொடுத்து அந்த நிகழ்வை நிறைவேற்றி வைத்தான். இந்த விஷயத்தை நாம் சொல்லும்போது நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் தன் ரசூலுக்கு எதற்காக சொல்ல வேண்டும்? ஏனென்றால் அவர்களின் மனம் திடப்பட வேண்டும். நமக்கு முன் வாழ்ந்த நபிமார்கள் எப்படிப்பட்டவற்றை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள், எவ்வளவு சிரமங்களை சுமந்திருக்கிறார்கள் என்று கண்டு அதையெல்லாம் சகித்து தனது தீன் பணியை இந்த உலகிற்கு செய்து கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த தீன் கியாம நாள் வரை நின்று நிலைத்து நீடிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இதை சொன்னான். அதை படிப்பினையாக ஏற்ற ரசூலும் அதை அப்படியே உள்வாங்கி தன் செயல் திட்டத்தை நிறைவேற்றி தீனை நம் கைகளில் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த ரசூலுக்கு, அவரோடு சேர்ந்திருந்த சஹாபாக்களுக்கு, இந்த மார்க்கத்திற்கு மிக பெரும் சேவையாற்றிய தியாகிகளுக்கு, முன்வாழ்ந்த நபிமார்களுக்கு எல்லோருக்கும் பேரருள் புரிவானாக. அதையே நமக்கும் வழங்குவானாக. இம்மை மறுமை வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் வெற்றியாக்கி வைப்பானாக என்ற துஆவோடு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.